எனக்கு நன்கு அறிமுகமான ஒரு பெரியவரை பற்றி சொல்லுகிறேன். அவருடைய தற்போதைய சொத்து மதிப்பு பல கோடிகள் இருக்கும். பழகுவதற்கும் இனிமையானவர். இவையெல்லாம் தற்போதைய நிலை. அவருடைய இளமை காலம் பற்றி அவரே பகிர்ந்து கொண்ட தகவல் வேறு விதமானது. பெரிய வசதியில்லாத குடும்பம். அவர் பள்ளி செல்லும் சிறுவனாக இருந்த நேரம் வீட்டிற்கு வரும் உறவினர்கள் கொடுக்கும் சில்லறை காசுகளை ஏனைய ஒத்த வயதினரை போல தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிடாமல் பத்திரமாக சேர்த்து வைப்பார். அவர் சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் 10 காசு அல்லது 25 காசுகள் தான் சிறுவர்களுக்கு கொடுக்கப்படும். அதன் மதிப்பே அப்போது அதிகம். அப்படியாக 75-80 காசுகள் சேர்த்ததும் மேலும் ஆவலாக எப்போது மற்றொரு 25-30 காசுகள் கிடைக்கும் என்று காத்திருப்பார். ஏன் தெரியுமா? அப்படி அது 100 காசு ஆனதும் உடனடியாக அதை ஒரு முழு ரூபாய் தாளாக மாற்றுவதற்கு தான். அதுதான் அந்த சிறுவனுடைய இலக்கு. மாற்றப்பட்ட 1 ரூபாய் தாளை ஆசையுடன் பல தடவை தடவி பார்ப்பான். பின்பு அதை பத்திரமாக வேறு ஒரு சிறிய துணிப்பைக்குள் வைத்து விடுவான். அவனது அடுத்த இலக்கு என்ன? ஒன்றல்ல 2 இலக்குகள். முதலாவது மீண்டும் மற்றொரு 1 ரூபாய் சேர்ப்பது. அதில் மாற்றமில்லை. மற்றொரு இலக்கு மேலும் 9 1 ரூபாய் தாள்கள் சேர்த்து ஒரு 10 ரூபாய் தாளாக மாற்றுவது. அப்படி ஒரு 10 ரூபாய் தாள் உருவானதும் அதுபோல 10 ரூபாய் தாள்களுக்காக காத்திருப்பது, சேர்ப்பது அவனுடைய 3வது இலக்கு. ஆக இப்படியாக எப்போதும் காசுகளை சேமிக்கும் நோக்கத்துடனேயே இருப்பான். 100 ரூபாய் ஆனதும் அதை அவனே வேறு ஒரு பையில் வைத்துக் கொள்வதில்லை. அதை வியாபாரம் செய்து வந்த அவரது உறவினரிடம் கொடுத்து விடுவான். அவர் அவனுக்கு வட்டி தருவார். வட்டி பணத்தையும் அதே வாஞ்சையுடன் தான் தொடுவான். தடவி பார்ப்பான். அவை என்ன தாள்களோ அதற்குரிய சேமிப்பு பையில் வைத்து விடுவான். அதே சிறுவன் பின்னாளில் பெரிய தமிழ் அறிஞரானான். வெற்றிகரமான பதிப்பகத்தின் உரிமையாளரும் ஆகி பெரும் செல்வமும் ஈட்டினார். சம்பாதித்து தேவைப்படும் பலருக்கும் பண உதவி செய்தவர். அவருடைய சேமிப்பு கதையில் நமக்கு 2 முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. முதலாவது, சேமிப்பு என்பது ஒரு பழக்கம். 2வது செய்தி, சிறுக சிறுக சேமிப்பது பெரிய தொகையாகிவிடும். சென்னையில் இயங்கும் கண்ணாடிகள் தயாரிக்கும் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு பயிற்சி அளிக்க சென்றிருந்த சமயம் அந்நிறுவனத்தின் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரி ஒருவரிடம் சேமிக்கும் பழக்கத்தின் அவசியம் பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். அவருக்கு வயது 42. ஒரு மகன் ஒரு மகள் 12வதும் 10வதும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அவரது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். திருமணம் ஆன புதிது. அதுவரை அவரிடம் சேமிக்கும் பழக்கம் என்பது கொஞ்சமும் கிடையாது. முதல் குழந்தை பிறந்தவுடன் சேமிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் முடியவில்லை. அப்போது அவரது நண்பர் ஒருவர் அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லி இருக்கிறார். வெளியில் போகும்போது பர்சில் பணம் எடுத்து வைத்து கொண்டு போகிறீர்கள். திரும்ப வரும்போது உங்களிடம் சில்லறை நோட்டுகள் சில இருக்கும். தவிர சில்லறை காசுகளும் இருக்கும். அவற்றை மட்டும் அலமாரியின் ஒரு மூலையில் ஒரு சிறு பெட்டி வைத்து அதில் போட்டு விடுங்கள். என்ன அவசரமானாலும் சில்லறை தேவைப்பட்டாலும் அதை தொடவே தொடாதீர்கள். அது இருப்பதையே மறந்து விடுங்கள். மொத்தத்தில் அதை ஒரு சாமி உண்டியல் போல நினையுங்கள். இதென்ன பிரமாதம், செய்துவிட்டால் போயிற்று என்று அவர் அந்த விபரத்தை மனைவியிடம் சொன்னார். உடனடியாக இருவருமே செய்ய தொடங்கிவிட்டார்கள். மீதமிருக்கும் சில்லறைகளை மட்டுமே போட்டதால் அவர்களுக்கு சிரமம் தெரியவில்லை. தவிர பழைய பேப்பர்கள், விற்று வரும் காசு போன்றவற்றையும் உள்ளே போட்டார்கள். போடுவது மட்டுமே அவர்கள் வேலை. அப்படியே என்று ஓராண்டுக்கும் மேல் ஓடிவிட்டது. தற்செயலாக இந்த ஆலோசனை சொல்லிய நண்பரை ஒரு திருமணத்தில் சந்தித்தார்கள். அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது இந்த வகை சேமிப்பு பற்றி பேச்சு வந்திருக்கிறது. என்ன போடுகிறீர்களா, எவ்வளவு சேர்ந்திருக்கிறது என்று நண்பர் கேட்டிருக்கிறார். யாருக்கு தெரியும், போடுவது மட்டுமே எங்கள் வேலை. சிரித்தபடி சொல்லி இருக்கிறார் இவர்.
எவ்வளவு மாதங்கள் ஆகியிருக்கும் என்று கணக்கு பார்த்துவிட்டு நண்பர் சொல்லியிருக்கிறார். சரி, இனி ஒவ்வொரு ஜனவரி 1ஆம் தேதியும் அந்த டப்பாவை திறந்து பார்ப்பது என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் அந்த பணத்தை எடுத்து வங்கி கணக்கில் டெபாசிட் செய்து விடுங்கள். வீட்டுக்கு போனவர் மனைவியையும் அழைத்து உடன் வைத்துக்கொண்டு பண டப்பாவை அலமாரியில் இருந்து எடுக்க அதை தூக்கி இருக்கிறார். அவர் நினைத்து கை வைத்த அளவு அது இலகுவாக இல்லை. அவ்வளவு கனம். டப்பா பீத்து கொள்ளும் அளவு சில்லறை காசுகளும் உள்ளே மடங்கியும் சுருண்டும் கிடந்த ரூபாய் நோட்டுகளும் அவர்களை வியப்படைய வைத்திருக்கின்றன. பிரித்து எண்ணி இருக்கிறார்கள். ஆச்சரியத்தில் வாயடைத்து போனார்கள். மொத்தம் 2200 சொச்ச ரூபாய். எந்தவித பெரிய கட்டுப்பாடும் முயற்சியும் இல்லாமலேயே, சிரமம் தெரியாமலேயே இவ்வளவு ரூபாயாக சேர்ந்திருக்கிறது என்று வியந்து போயிருக்கிறார்கள். இது நடந்தது 14 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போது அந்த பணத்தின் மதிப்பு மிக அதிகம். அதை கொண்டு என்னவோ செய்யலாம். அன்றைய தினமே அவரது வங்கிக்கு சென்றார். பணத்தை டெபாசிட் செய்தார். மன நிறைவுடன் திரும்பி வந்தார். வரும் வழியிலேயே கையில் இருக்கும் 100 ரூபாய் தாளுக்கு சில்லறை மாற்றலாமா என்று கூட தோன்றி இருக்கிறது அவருக்கு. காரணம் தெரிந்ததுதானே. இப்போது அவரது அலமாரி டப்பாவில் மிக குறைந்த அளவு சில்லறை காசுகளே கிடக்கின்றன. அதை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் அவரது ஆதங்கம். சிலரால் காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது. வேறு சிலரால் சிகரெட் இல்லாமல் இருக்க முடியாது. இன்னும் சிலருக்கு மதுபானங்கள் யாரும் சொல்லாமல் அவர்களாக தேடி போவார்கள். விரும்பி செய்வார்கள். தடுத்தாலும் நிறுத்துவது சிரமம். காரணம் அது அவர்கள் பழக்கம். சிலரால் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்க முடியாது. வேறு சிலரால் கோவிலுக்கு போகாமல் இருக்க முடியாது. வேறு சிலரால் மற்றவர்களுக்கு உதவாமல் இருக்க முடியாது. ஏன்? அவை அவர்களது பழக்கம். நல்லதா கெட்டதா என்பதல்ல, அவையெல்லாம் பழக்கம். பழகியவற்றை செய்யாமல் இருக்க முடியாது. சில்லறை காசு சேர்த்த சிறுவனுடைய சிறுவயது பழக்கம் வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து பெரும் செல்வமீட்ட உதவியது. மீத பணத்தை சேர்த்த தொழிற்சாலை உயர் அதிகாரியின் அந்த பழக்கம் இன்றளவும் தொடர்கிறது. அவரது பிள்ளைகளின் படிப்பிற்கு உதவுகிறது. அது சரி, சிலரால் ஏன் சேமிக்க பழக முடியவில்லை? சுவாரஸ்யமான கேள்விதான்.